கோர்ட் வாசல்ல சீருடையோட கைது பண்ண நிகழ்வுங்கிறது எனக்கு அதனாலதான் அது துரதிருஷ்டவசமானது, வேதனையான வழக்குக்குள்ள போகாம அந்த காட்சியை பாக்குறதுக்கு நமக்கு சங்கடமா தான் சார் இருக்கு. நான் எப்படியாவது ஒரு போலீஸ்காரன் ஆயிடுன்னு எத்தனை இளைஞர்கள் சார் நெஞ்ச நிமித்திக்கிட்டு கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிறான். சாதாரண 2ஆம் நிலை காவலரா வந்துடணும்னு எத்தனை இளைஞர்கள் குரூப் ஒன் போயிட்டு இருக்கான். நம்ம டிஎஸ்பி ஆயிடணும்னு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடணும்னு ஐபிஎஸ் கனவோட எத்தனை பேர் டெல்லிக்கும் பெங்களூருக்கு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிறான். காசு கடனை உடனே வாங்கி கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறான். அவங்களுக்குலாம் சொல்லித்தர பாடம் இதானா? அந்த குற்றத்தில் அவர் ஈடுபட்டது நிஜமாக இருந்தால் அந்த ஜெயராம் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? அது விவாதிச்சுட்டே போனா எங்கெங்கயோ போகுது. ஒட்டு மொத்தத்துல அது துரதிருஷ்டவசமான காட்சி. இவ்வளவு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? ரெவியூ மீட்டிங் நடத்துங்க சார். போலீஸ்ல என்ன நடக்குன்னு அவர் முதல்ல கேட்கணும் சார். என்ன நடந்துச்சு, யாரு முதல்ல அந்த ஃபைலை முதல்ல இருந்து எடுத்துட்டு வாங்க. இதை இனிஷியேட் பண்ணது யாரு, என்னவெல்லாம் நடந்துச்சு, ஏன் கவனத்துக்கு எப்ப கொண்டு வந்தீங்க, ஏன் கொண்டு வரல, இதெல்லாம் உட்காந்து முதல்ல இந்த ஒரு கேஸையாவது முதல்ல ரெவியூ பண்ணட்டும் சார். நிச்சயமா சொல்றேன், ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவார்கள். இதை நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். தெருவில் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டேன். இதை விட பச்சையா யாரு சார் சொல்லுவா?